புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல் அறுவடைக்கு பின்னர் செய்யக்கூடிய பாசன விவசாய கண்மாய்களில் நீர்கள் வற்றத் தொடங்கும். அதன் பின்னர் கடந்த ஆண்டுகளில் பெய்த மழை போன்று வருங்காலத்திலும் மழை பெய்து விவசாயம் சிறக்க வேண்டி அந்த பகுதியினுடைய ஊர் முக்கியஸ்தர்களால் வெள்ளை வீசப்பட்டு மீன்பிடி திருவிழா தொடங்கும். இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்று வட்டார பகுதிகளை கிராமத்தின்களில் சேர்ந்த பொதுமக்கள் மீன்பிடி உபகரணங்களான வலை, கச்சா, பரி உள்ளிட்டவற்றை கொண்டு மீன்பிடிக்க தொடங்குவர். அவ்வாறு போட்டி தொடங்கியவுடன் துள்ளி துதித்து கொண்டு கம்மாயில் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் பாரம்பரிய முறைப்படி இந்த மீன்களை பிடித்து தங்களது வீட்டிற்கு கொண்டு செல்வர். தற்பொழுது தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் இருந்து வரும் இந்த சூழலில் இந்த வகையான நாட்டு மீன்களை பிடிப்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் வெள்ளை வீச தொடங்குவாங்க. அதே மாதிரி இப்ப இன்றைய தினம் பொன்னமராவதி ஜே நகர் பின்புறம் உள்ள தால்பா கண்மாயில் மீன்பிடி திருவிழா ஊர் முக்கியஸ்தரான ராஜா அம்பலகாரர் வெள்ளை வீசி இந்த போட்டியை தொடங்கி வச்சாருங்க. தொடங்கி வச்சோன்னா உற்சாகத்தோட பொதுமக்கள் துள்ளி குதித்து கம்மாயில ஓடி மீன் பிடிச்சாங்க. இந்த மீன் பிடிச்சவங்க கைக்கெல்லாம் நாட்டு வகையான மீன்களான கம்மாய்க்கு ஜிலேபி, கெண்டை, ஐரை, குறவை உள்ளிட்ட மீன்கள் கிடைச்சன. இங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஆற்று பாசனமோ எதுவும் கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடியது கம்மாய்கள்ல கிடைக்கக்கூடிய மழை நீர்கள், நிலத்தடி நீர்களை கொண்டுதான் இந்த விவசாயம் நடைபெறுகிறது. இந்த விவசாயத்தையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்க. மேலும் இங்க ஜாதி மதம் அடிப்படையில் இல்லாம, ஜாதி மதம் பாராம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களும் ஒண்ணுதாங்கிறதுக்கு சமத்துவத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த மீன்பிடி திருவிழா. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.